என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. எல்லா மக்களும் போட்டியில கலந்துகிட்டு எல்லாரும் அறிவை தேடி வருவதாக இருந்தால் அப்புறம் ஆடு மேய்கிறது யாரு, மாடு மேய்கிறது யாரு, பண்ணி வளர்க்கறது யாரு? இப்படி அதாவது தனக்கு தேவையான வேலைகளை செய்வதற்கு நாங்கள் உருவாக்கி வைத்திருந்த சனாதன செட்டப்புக்குள் அடங்கி வாழ்வதற்கு யாரு இருப்பா? நீ நானும் ஒன்னா வந்து ஒரே டாக்டரா ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சா அப்புறம் நீ யாரு நான் யாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் பார்ப்பனர்கள் டாக்டருக்கு போனாங்க மத்த துறையை தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உடல் உழைப்பு மிக குறைவானதாகவும் மரியாதை மிகுந்ததாகவும் இருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. கோயிலுக்குள்ள இருக்கும் போது கடவுளுக்கு அடுத்த நிலையில் நான் இருந்தேன். அதிகாரம் என் பக்கத்துல இருந்துச்சு. டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா எல்லா பேரும் வந்து கடவுளுக்கு அடுத்த நிலையில தெய்வமே கடவுளே நீங்க தான் காப்பாத்தணும் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு சரண்டர் ஆகிற முற்றிலும் உங்களை நம்பி இருக்கிற ஐயா சாமின்னு நிக்கிற இடம் அது. அப்படிப்பட்ட இடத்தில் பார்ப்பனர் அல்லாத ஒருவர் உள்ள வரக்கூடாதுங்கிற ஒரு திட்டம் வசதிக்கும் பணத்துக்கும் வர்க்கத்துக்கும் வர்ணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை சரியாக பிடிச்சிருக்கிறது தான் இந்த நீட்.